வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக பர்ஃபி செய்யும்போது மைதா, கோதுமை, மில்க் பவுடர் இப்படி இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பர்ஃபி செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பிஸ்கட் யூஸ் பண்ணி சாக்லேட் பர்ஃபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காயிடுச்சு. நான் இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பிஸ்கெட்டை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி மேரி பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்டை ரொம்ப பவுடராக அரைக்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. பிஸ்கெட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்த தேங்காய், பிஸ்கெட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற பர்ஃபிக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி சூடானதும் அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. பவுலில் கொஞ்சம் டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சாக்லேட்டை நம்ம இப்போ நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பர்ஃபிக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பர்ஃபிக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் இதுக்கு மேலே கார்னிஷ்காக கொஞ்சம் கலர் பால்ஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸ்ப்ரிங்கிள்ஸ், கலர் பால்ஸ் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸை கூட நீங்கள் இது மேலே தூவி விட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். கத்தி வச்சு லைட்டாக ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு ட்ரேலேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான சாக்லேட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.